வெல்கம் டு திடியன் லட்சுமணனின் யூடியூப் சேனல்ல இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற போறோம்னா திடியன்ல அமைஞ்சிருக்கும் கம்ப காமாட்சி அம்மனின் வரலாறும் அதனுடைய மகிமையும் தெரிஞ்சுக்கிற போறோம். வாங்க. கையில கரும்பு இருந்தா தான் காமாட்சி அம்மனா நம்ம நினைக்கிறோம். ஒரு சில காமாட்சி அம்மன் கோயில்ல சூலாயத்தை வச்சு காமாட்சி அம்மனா வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். சில கோயில்ல 7 சப்த கன்னிமார்களை காமாட்சி அம்மனா நினைச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில வரலாற்று சிறப்பு மிக்க திடியன்ல தங்கமலை ராமன் மலை அடிவாரத்தில் சிவனின் அக்னி தீர்த்த தாமரை குளக்கரையிலே கம்ப காமாட்சி அம்மன் சப்த கன்னிமாராக வீற்றிருப்பது சிறப்பு. அது மட்டுமல்ல, நல்லுத்து பெரியருப்பசாமி கோயில் இருக்கும் காவல் தெய்வங்கள் இங்கும் இருக்கிறது. அங்குள்ள காவல் தெய்வங்களுக்கு முதல் பூஜை காமாட்சி அம்மன் கோயில் தான் நடக்கிறது. இதுவே காமாட்சி அம்மன் கோயிலின் சிறப்பு அம்சமாகும். சப்த கன்னிமார்களுக்கும் காமாட்சி அம்மனுக்கும் என்ன தொடர்புனா, காஞ்சியிலே காமாட்சி அம்மன் வாழ்ந்த காலம் தன் சேவைக்காக தன் தேகத்தில் இருந்து 7 கன்னிமார்களை உருவாக்கினார். முகத்தில் தோன்றியது புஷ்பகை, கால்களில் தோன்றியது அமிர்தகை, தோள்களில் தோன்றியது மிருதகை, கைகளில் தோன்றியது கர்ணகை, பின்புறம் தோன்றியது மிருதுபாலிகை, ஸ்தலத்தில் தோன்றியது சுகிலிகை, நெற்றியில் தோன்றி 7 சப்த கன்னிகளும் பணிப்பெண்ணாக வேலை செய்து கொண்டிருந்த காலகட்டங்களில் கம்ப காமாட்சி அம்மன் சிவனை அடைய தவம் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அப்போது 7 கன்னியர்களும் காவல் புரிகின்றனர். கடும் தவத்திற்கு பிறகு சிவனை அடைகிறார் காமாட்சி அம்மன். தன்னுள் உருவாக்கப்பட்டவர்கள் மாபெரும் சக்தியாக உருவாகி உள்ளதை கண்டு, நீங்கள் கலியுக மக்களுக்கு காவல் தெய்வங்களாக இருந்து மக்களை காக்க வேண்டும் என்று கூறுகிறார். அப்பொழுது பிரம்மியாக புஷ்பகையும், கௌமாரியாக அமிர்தகையும், மகேஸ்வரியாக மிருதகையும், வைஷ்ணவியாக கர்ணகையும், வராகியாக மிருதுபாலிகையும், இந்திராணியாக சுகிலிகையும், சாமுண்டியாக சுமக்கையும் கலியுக மக்களுக்கு காவல் தெய்வங்களாக காத்து வாருங்கள் என்று கட்டளையிடுகிறார். இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு வாய்ந்த காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் பிடிமண் எடுத்து வந்து திடியன் கம்ப காமாட்சி அம்மன் கோயில் உருவாக்கப்பட்டார்கள். 7 சப்த கன்னிகளை காமாட்சி அம்மனாக முன்னோர்கள் காலத்திலிருந்து வழிபட்டு வருகின்றனர். திடியனில் கம்ப காமாட்சி அம்மன் அனைவருக்கும் அருள் பாவித்து வேண்டிய வரங்களை தந்து மகிழ்விக்கிறாள். இதுவே கம்ப காமாட்சி அம்மனின் வரலாறு ஆகும். ஒரே நேரத்தில் கம்ப காமாட்சி அம்மன் அருளும் சப்த கன்னிமார்களின் அருளும் கிடைக்கிறது. நாம் நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்கிறது கம்ப காமாட்சி அம்மனின் சிறப்பு அம்சமாகும். இதேபோல் மீண்டும் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். திடியன் லட்சுமணன்.